அன்பு சகோதரா சகோதரிகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறே நாங்கள் சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறார். உங்க குடும்பங்களை நேசிக்கிறார். சிறுவர் வாலிபர்களே, பெரியவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு மிகவும் நேசிக்கிறார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க, சந்தோஷத்தை கொடுக்க, விடுதலை கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். நாங்களும் ஒரு காலத்துல கண்ணீரோடும் கவலையோடு இருந்தவங்க தான். ஆட்ட தேற்ற யாருமே இல்லை. ஆனா ஏசப்பா எங்களை தேற்றி, எங்களை ஆற்றி, எங்களை வழிநடத்தினார். ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாட சுமக்கிறவர்களோ எல்லாரும் இடத்தில் வாருங்கள், இயேசுவிடத்தில் வாருங்கள். அவரிடத்தில் வந்தால் உங்க வாழ்க்கை மாறும். அவரிடத்தில் வந்தால் உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் தீரும். அவரிடத்தில் வந்தால் உங்க கண்ணீரை மாற்றும். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டவர் இயேசு இடத்தில் நீங்கள் வந்தால் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், பெரிய சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். நீங்க வேண்டதெல்லாம் ஆண்டவர் இயேசு உங்களை தருவார். ஆகினால இயேசு கிறிஸ்து, இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்தில் வருவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நித்திய வாழ்வு உண்டு, நித்திய சந்தோஷம் உண்டு, நித்திய சமாதானம் உண்டு. நிரந்தரமாய் அவரோடு என்றென்றைக்கு வாழலாம். இந்த இயேசுவை நம்பும் போது, ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பூமியில ஒரு வாழ்க்கை உண்டு, பரலோகத்திலே ஒரு வாழ்க்கை உண்டு. நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர முடியாது சொல்லுகிறார். இந்த இயேசுவை நம்பும் போது இந்த பூமியில சகல நன்மையும் சகல ஆசீர்வாதத்தையும் உங்களை தருகிறார். நீங்க கூட அநேகர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கவலையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கலாம். படிக்கிற பிள்ளைங்க கூட எனக்கு சில நேரத்தில் படிப்பு இல்லையோ, ஞான குறைவா இருக்க, ஞாபக சக்தி குறைவா இருக்க, என சில பரியாசம் பண்ணுகிறாள் என்று சொல்லி பிள்ளைங்க கூட நீங்க கஷ்டப்படலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமா கொடுக்கிற தேவத்தில் கேட்க கடவன். நீங்க ஏசப்பாட்ட கேட்டா, தம்பி தங்கச்சி, நீங்க ஏசப்பாட்ட கேட்டா உங்களுக்கு நல்ல ஞானம் தருவார். படிப்புல நல்ல பெஸ்டாக உங்களை வளர செய்வார். ஆகினால அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார். உங்க கண்ணீரை எல்லாம் துடைப்பார். உங்க வேதனைகளை மாற்றுவார். நீங்க வாழ்க்கையில தோல்வியில் இருக்கிறீங்களா, இயேசு ஜெயமாய் மாற்றுவார். கடன் தொழில் இருக்கிறீங்களா, அனைவருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு, அனைவருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு இயேசு சாமி உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். நீங்க வேதனையோடு நின்று கொண்டு இருக்கிறீங்க, கண்ணீரோடு நின்று கொண்டு இருக்கிறீங்க, எங்க வாழ்க்கை மாறாதா, என் குடும்பத்துல ஒரு சந்தோஷம் வராதா, சமாதானம் வராதா, என் வாழ்க்கை ஆசனமா இருக்காதா என்று சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசனமா இருப்பாய், நீங்க சமாதானமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இந்த ஆண்டவர் இயேசுவை உங்க இருதயத்துல நம்பும் போது இந்த இயேசு கிறிஸ்து இந்த இல்லத்துல வருவார். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உங்க வாழ்க்கை நிச்சயமா செழிக்கும். நீங்க அநேகருக்கு ஆசனமா இருப்பீங்க. சில வீடு கட்டாம இருக்கலாம், சில பிள்ளைகளை திருமணமாக இருக்கலாம், திருமணமாகி கர்ப்பத்துக்கு இல்லாத ஒரு ஆசனம் இல்லாத துக்கத்தோடு வேதனையோடு இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த ஆண்டவர் இயேசு ஒரே ரட்சகர், ஒரே மீட்பர், அற்புதர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். அற்புதர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார், நிச்சயமா செய்வார். எங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு எவ்வளவோ அற்புதம் செய்தார். அதனால்தான் அற்புதர் இயேசுவினுடைய அன்பை பற்றி சொல்லுகிறோம். இந்த அற்புதர் இயேசு உங்க வாழ்க்கையில நிச்சயம் ஒரு அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற இடத்துல கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க என்று சொல்லி கேளுங்க, நிச்சயம் அற்புதம் செய்வார். பிசாசு பிடியா இருக்கலாம், மந்திர கட்டா இருக்கலாம், சூனிய கட்டா இருக்கலாம், பயத்தின் கட்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இந்த ஆண்டவர் இயேசு ஒருவர் போதும். இவர் சர்வ வல்லவர். இவர் உங்களுக்கு அற்புதம் செய்வதில் வல்லமை உள்ளவர். இவருடைய வல்லமைக்கு முன்பதாக எந்த பொய்யான வல்லமை நிற்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நிச்சயமா அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த கிராம மக்களை ஆசீர்வதியும். சிறுவர் வாலிபர் பெரியவெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாட்களில் கூட ஆண்டவரை யாரெல்லாம் வேதனையோடு கவலையோடு இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யுங்க.
ஆண்டவரே, இந்த லீவு நேரத்துல விடுமுறை நாட்களில பிள்ளைங்க வீட்டுல இருக்கும்போது பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, விடுமுறை முடிஞ்சு ஸ்கூல் போகும்போது பிள்ளைடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க, பண தேவையெல்லாம் சந்திங்க. யாரெல்லாம் கடத்தல கஷ்டம் இருக்கிறாங்களோ அற்புதம் செய்து அவங்களை ஆசீர்வதிங்க. வியாதிகளை சுகமாக்குங்க. பிசாசு பிடிவு விடுதலாக்குங்க. குமார விடுதலாக்கினால் மெய்யாகவே விடுதலாவீர்கள். இந்த கிராம மக்களை விடுதலாக்கி ஆசீர்வதித்து இவர்களை ரட்சித்து உடைய வருகை நாட்களிலே ஆயத்தப்படுத்த முடியாது நான் சுபிக்கிறோம். உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த கிராம மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு ரத்த செய்யும், இயேசு ரத்த செய்யும், இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.